தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனின் கல்வி தகுதி சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது. அது குறித்து பார்க்கலாம். அமைச்சர் ராஜ்மோகன் சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்பது பலருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அவர் கல்லூரி படிப்பை முடித்தாலும் இன்னும் சில பாடங்களில் அரியர் வைத்துள்ளார் என்று குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. அதே சமயம் அவர் கடந்த ஆண்டு வரை கூட தேர்வு எழுத சென்றார் என்றும் கூறப்படுகிறது. தேர்தல் விதிமுறைப்படி வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தங்களின் கல்வி விவரங்களை உறுதிமொழி பத்திரத்தில் வேட்பாளர்கள் குறிப்பிட வேண்டும். ஆனால் ராஜ்மோகன் தனது வேட்புமனுவில் தான் பொறியியல் படித்ததை குறிப்பிடவே இல்லை என்று ஒரு தரப்பினர் சுட்டிக்காட்டுகின்றனர். இதையடுத்து டிகிரியை முடிக்காததால் தான் அதை அப்படியே மறைத்துவிட்டார் என்று சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் குவிந்து வருகின்றன. இன்ஜினியரிங் டிகிரி கை கொடுக்காத நிலையில் அமைச்சர் ராஜ்மோகன் டிப்ளமோ முடித்துள்ளதாக கூறப்படும் மற்றொரு கல்வி நிறுவனம்தான் இப்போது அடுத்த விவாத பொருளாக மாறியுள்ளது. சென்னையில் செயல்பட்டு வரும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி என்ற நிறுவனத்தில்தான் அவர் இந்த டிப்ளமோ படிப்பை படித்துள்ளார் என தெரியவந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் பின்னணியை நெட்டிசன்கள் இணையதளத்தில் தேடி பார்த்தபோது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்திற்கு பல்கலைக்கழக மானியக் குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு அல்லது தமிழக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் போன்ற எந்த ஒரு அரசு அமைப்பின் அங்கீகாரமும் கிடையாது என ஆதாரங்களை அடுக்குகின்றன. இதனால் பணம் கொடுத்தால் சான்றிதழ்களை அள்ளித்தரும் ஒரே போலி நிறுவனமாக இது இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. 12ஆம் வகுப்பை 2003ஆம் ஆண்டு முடித்தார் ராஜ்மோகன். 7 வருடங்கள் கழித்து 2010ஆம் ஆண்டு இந்த டிப்ளமோ பட்டத்தை பெற்றுள்ளார் என்பதையும் நெட்டிசன்கள் இங்கு சுட்டிக்காட்டுகின்றனர். இதையடுத்து அமைச்சர் ராஜ்மோகனின் கல்வி தகுதி தற்போது சமூக வலைதளங்களில் பெருத்த விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. நெட்டிசன்களின் இந்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சரின் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்படுமா?